ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் 12 ராசியானது இருக்குது. அதில் 9வது ராசியாக இருக்கக்கூடியது தான் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தனுசு ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் கொண்டு இருக்குது. அதில் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம், உத்திராடம், பூரணம் போன்ற நட்சத்திரங்களை கொண்டு இருக்கு இந்த ராசி. ஒவ்வொரு ராசியின் அதிபதியை பொறுத்து தான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு மற்றவங்களால கணிக்க முடியும். அந்த வகையில் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. போல தனுசு ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இவங்க எல்லோருக்கிட்டையும் அன்பாக பழகுவாங்க. ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு கடவுள் மீது அதிக பக்தி இருக்குங்க. மேலும் தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையும் ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கி விட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்பெருமை அதிகமாக இருக்கும். இவங்க தன்னை தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க. இவங்க அதிக நண்பர்களை கொண்டிருப்பாங்க. மேலும் இவங்க பொதுவாகவே எல்லா விஷயங்களிலுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. மேலும் இவங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் சத்தமாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே அதை காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்களை யாராவது தவறாக பேசினாங்க அப்படின்னா யார் என்று கூட பார்க்காம அவங்கள விட்டு விலகி விடுவாங்க. அதனால் இவர்கள் எதிலும் தோல்வி அடைந்தால் எளிதில் துவண்டு விடுவாங்க. மேலும் இந்த ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3, 12, 21 போன்ற கூட்டு எண்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக பார்க்கப்படுது. தனுசு ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு, வெளிர் நீலம், வெளிர் பச்சை போன்ற நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக பார்க்கப்படுதுங்க. மேலும் தனுசு ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் கனக புஷ்பரகம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தனுசு ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இஷ்டமான கடவுள் மற்றும் அதிர்ஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான சிறப்பான காலகட்டமாக அமைய போகுது, முக்கியமாக ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது தனுசு ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 6வது இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மேலும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதன் இணைகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான யோகம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, புத சுக்கிர யோகம், பரிவர்த்தனை யோகம் போன்றவை அமைந்து இந்த மாத பிறப்பால் நினைத்ததெல்லாம் நடக்கும். நிதி பற்றாக்குறை நீங்கும். அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகமாகவே கிடைக்குங்க.
மேலும் குரு சுக்கிர பரிவர்த்தனை நடைபெறுவதால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6வது இடத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவானும் இந்த இரு கிரகங்களும் இணைந்து பரிவர்த்தனம் சேர்வதால் உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலுமே உழைப்புக்கேற்ற பலன் இருக்காது. திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. மேலும் புதிய வழக்குகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். எதிரிகளின் பலம் கூடும். இந்த நேரத்தில் எதை செய்தாலுமே யோசித்து செய்வது நல்லது. மேலும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கும் ராகுவால் முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வரக்கூடும். இருப்பினும் கூட தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நபர்கள் நீங்கள் அதை முறியடித்து வெற்றி பார்ப்பீங்க. அதே போல் உத்தியோக மாற்றம் உறுதியாகி மனக்குழப்பத்தை அகற்றும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து வந்த தகராறுகள் நீங்கும். தொழில் மாற்றம் சிந்தனைகளும் அதிகரிக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடி வரும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது சகல பாக்கியங்களை வழங்க சர்ப்ப பரிகாரங்களை செய்வது நல்லது. மேலும் மேசராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு கேதாந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் புதன் பகவான். அவர் 9வது இடத்திற்கு அதிபதியான சூரியனோடு சேரும்போது புத ஆதித்ய யோகம் உருவாகுது. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரியோர் வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரபலஸ்தர்களின் உங்களுக்கு பின்னணியாக இருந்த சில நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. மேலும் பிள்ளைகளின் கல்யாண முயற்சி கைகூடி வரும். மணவிழா மணி விழா மட்டும் இல்லாமல் பெற்றோரின் மணி விழா கிரக பிரவேசம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடும். மேலும் மிதுன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வை முழுமையாக உங்கள் ராசியில் பதியுது. எனவே நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஈஸியாக நடக்கும். எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். சகோதரர் ஒற்றுமை பலப்படும். லாபம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமையக்கூடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லைன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புகள் எளிதில் நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். கலைஞர்களுக்கு நட்பால நன்மை கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் பழிச்சிடும். பெண்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே நன்றாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் எதிரிகளின் பலம் குறையும். ஆரோக்கிய தொல்லை நீங்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்ப பெற்ற ஓய்வு பெற்று சுயதொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் விரையாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் விரயங்கள் குறையும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவாங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்து வாங்குவீங்க. பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும். சகாய ஸ்தானாதிபதியான சனி சகாய ஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதால் எல்லா வழிகளிலுமே நன்மை கிடைக்க போகுது. என்றாலும் கூட ராகு கேதுகளின் ஆதிக்கம் இருப்பதால் இடம் பூமியால் பிரச்சனைகள் வரக்கூடும். வருடத்தின் பிற்பகுதியில் மனக்குழப்பம் அதிகரிக்கும். மேலும் சர்ப்ப பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம தனுசு ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் நடக்குது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். நன்றி.